ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்னால நாங்கள் கொரியா ஃபேமஸ் தக்கல்வி தாங்க சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வாங்க, அது என்ன ஃபேமஸ் அப்படின்றத நான் ஹோட்டல் போயிட்டு காட்டுறேன். காய்ஸ், ஹோட்டல் வந்தாச்சு. ஸோ என்னடா அது டேபிள் மேலே ஸ்டவ் இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. 90% நம்மளுக்கு தக்கல்வி குக் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருவாங்க. அந்த ஹீட்டில் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா குக் ஆகிடும். ஸோ என்னென்ன டிஷ் இருக்குது, எப்படி ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரியா, இது தக்காளி சீஸ் போட்டுருக்காங்க. சீஸ் இது ரைஸ்லேயே சீஸ் ரைஸ், நார்மல் ரைஸ் போட்டுருக்காங்களா. இது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்கள் நூடுல்ஸ் நம்ம தக்காளி கூட என்ன நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு, ரைஸ் கேக் வேணுமா, சீஸ் வேணுமா, நூடுல்ஸ் வேணுமா, இதுதான் ராமியா. இதான் நம்ம இப்போ சொல்லிடுது. பார்த்தீங்களா, இப்படி தான் டேபிள்லேயே ஆர்டர் பண்ணால் அவங்க எடுத்துகிட்டு வச்சுருவாங்க. இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சைட் டிஷ்லாம் வந்துடும். இது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இது தாங்க தக்கல்வி. இது எப்படின்னா உள்ளேயே குக் பண்ணிட்டு இங்கே வச்சுருவாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி வச்சுருவாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் தக்கல்வி இங்கே சமைக்கிற ஹோட்டல்ஸும் இருக்குது. நாங்கள் போனதில் குக் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிக்கன் மட்டும் வாங்கிக்கலாம். நம்ம ராமியானும் சேர்த்து கேட்டிருந்தோம். ஸோ நூடுல்ஸும் கொடுத்துருந்தாங்க சிக்கன் கூட. நான் சொன்னேன் இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு. அந்த லீஃப்குள்ளே சிக்கன் அப்புறம் கொடுத்துருக்க சைட் டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி சாப்பிடணும். ஆனால் எனக்கு பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் தான் அப்படி சாப்பிடுவாங்க. நான் இதை இப்படி தான் சாப்பிடுவாங்க. குட்டி பிளேட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு சாப்பிட்ருவேன். லாஸ்ட்டாக எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம ரைஸ் வாங்கிக்கலாம். நாங்கள் பாப் சொல்லி ரைஸ் வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டோம். கடைசியாக பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு ஐஸ்கிரீம், அவருக்கு ஸ்ட்ராபெரி லேட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்.